அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி ஒரு 3 அறிவிப்புகளை அவங்க வெளியிட்டாங்க. அதில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 ஆரம்பித்து அப்புறம் செப்டம்பர் 7 முதல் 27 செப்டம்பர் வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் எல்லோரும் போய் எக்ஸாம் எழுதினாங்க. அதாவது ஓஎம்ஆர் தேர்வு 31 ஆகஸ்ட்டும், கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணக்கூடிய எக்ஸாம் செப்டம்பர் 7லேருந்து 27 வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. நம்ம ஃபீல்டு சர்வே எக்ஸாம் கூட அதெல்லாம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் சர்வே லெவலில் உள்ள எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 31/8 அன்னைக்கு பண்ணாங்க இல்லைங்களா, அந்த தமிழ் தகுதி தேர்வு, ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி இந்த பாடத்திற்கான கொஸ்டின் பேங்கையும் அதற்கான ஆன்சர் கீயையும் டிஎன்பிஎஸ்சி அவங்க வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மேலே நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்க கொடுத்த ஆன்சர் கீழேருந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ப்ரூஃபோட நீங்கள் 7 நாளைக்குள்ளே அக்டோபர் 7க்குள்ளே நீங்கள் டிஎன்பிசியோடைய அந்த எக்ஸாம் டேஷ்போர்டில் உள்ள ஆன்சர் கீ சேலஞ்சில் போய் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது எப்படி அப்லோட் பண்ணணும், இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இது. ஸோ மற்ற பாடத்துக்கான ஆன்சர் கீ விரைவில் வெளிவரும் அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வெளிவரலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இது என்ன அப்படின்னா, ஆன்சர் கீ சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு ஆன்சர் கீ அவங்களும் சொல்லுவாங்க, இது கன்ஃபார்ம் ஆன்சர் கிடையாது, இது டென்டேட்டிவ் தான். ஸோ தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதிகமாக அதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. அது என்ன புக்கில் இருக்குது, என்ன பேஜு, என்ன ஆத்தர் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அதை அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும்போது அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் எழுதின ஆன்சர் சரியாக இருக்குது, அவங்க ஆன்சருக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணலாம், ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர் கீயை வச்சு வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.